ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜீவிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம 10 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெயிட் கெயின் ஆகும். வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட நான் ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஒரு அரை கேரட்டை இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் அரிசி சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்தா அரிசியும் பருப்பு நல்லா குழைவாக நல்லா வெந்து வரும். அதனால நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு 1:3 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வெந்து வரும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போ கடைசியாக இதில் நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம விசில் வச்சிடலாம். 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் வரத்துக்குள்ளே ஒரு முட்டையை அந்த மாதிரி உடைச்சி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். சாதம் நல்லா குழைவாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா இதை நசுக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். 1 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜரை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ண பிறகு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. சிம்மில் வச்சுட்டு முட்டை நல்லா வெந்து வந்துடும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கடைசியாக கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. பச்சை தண்ணி கலந்துக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டையை பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வெயிட் கெயின் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜீவிதாஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ எடுத்து சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.